கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். சாபக்கட்டுகள் விலகும், பாவத்தின் அடிமைத்தனங்கள் முறியும், வியாதி விலகும், பிசாசு ஓடும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். விசுவாசிங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 12:17 அவர் ஆலோசனைக்காரரை சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். அவர் ஆலோசனைக்காரரை சிறைப்பிடிக்கிறாராம். இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு, தேவையில்லாமல் ஆலோசனை கொடுக்கிறவர்களை சிறைபிடிப்பார். தேவையில்லாமல் ஆலோசனை கொடுக்கிறவர்களை சிறைபிடிப்பார். இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு தேவையில்லாத ஆலோசனைகளை கொடுப்பாங்க. தீமையான காரியத்தை செய்வதற்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நல்லதை செய்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. குடித்தா, அதாவது ஆல்கஹால் பயன்படுத்தினா என்ன தப்பா, மதுபானத்தை பயன்படுத்தினால் என்ன தவறு இருக்குது, லவ் பண்ண என்ன தவறு இருக்குது, சிகரெட் பிரச்சனை தப்பு இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்காமல் எப்போ அனுபவிக்க போகிறோம், இந்த உலகத்தில் எல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தீமையான காரியம் உண்டோ அதையெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆலோசனைக்காரர் தான் சிறைப்பிடிப்பாராம். அது அழகாக இருக்குது. ஆலோசகனை சிறைப்பிடிப்பார்னு சரியா? நல்ல ஆலோசனை சொல்கிறவங்களெல்லாம் சிறைப்பிடிக்க மாட்டார். தேசத்துக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குறவங்க, சபைக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குறவங்க, ஊழியங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குறவங்க, பிஸ்னஸுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குறவங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல ஆலோசனை கொடுக்குறவங்கள சிறைப்பிடிக்க மாட்டார். இதிலிருந்து தவறான ஆலோசனைகள் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ, எந்த குடும்பத்தை கொடுக்குறாங்களோ, எந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு தவறான ஆலோசனைகளை கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் சிறைப்பிடிக்க போகிறார். அப்படி சிறைப்பிடிப்பு நடக்கும். தீமையான காரியம் நடக்காது, தேவையில்லாத காரியம் நடக்காது. குறிப்பாய் நிறைய பேருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். இப்போ தீமை செய்கிற மக்கள் இல்லைன்னா பூமி எப்படி இருக்கும்? தீமை செய்கிற மக்கள் இல்லைன்னா தேசம் எப்படி இருக்கும்? சற்று யோசித்து பாருங்கள். எவ்வளோ அமைதியாக இருக்கும், எத்தனை குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை இருக்கும், எத்தனை வீட்டில் அமைதியான சூழ்நிலை இருக்கும். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அதை ஆண்டவர் செய்ய போகிறார். சரியா? தீமையான தேவையில்லாத கெட்ட ஆலோசனைகளை கொடுத்து குடும்பங்களை, தொழில்களை, வியாபாரங்களை, ஊழியங்களை அழிக்கிற மக்களை தேவன் சிறைப்பிடிக்க போகிறார். அப்படிப்பட்டவங்களை சிறைப்பிடிக்க போகிறார். அவருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர போகிறார். அவங்க இந்த தீமை செய்வதற்கு செயல்பட மாட்டாங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உடைய வார்த்தை வல்லமை உள்ளது. நீர் பெரியவர், நீர் நல்லவர். தீமையான ஆலோசனை கொடுக்கிறவர்களை சிறைப்பிடிக்க போ. நன்றி. யாராவது என் புருஷனுக்கு இவங்க இப்படி தேவையில்லாத ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறாங்களே, என் மனைவிக்கு தேவையில்லாத ஆலோசனை கொடுக்குறாங்களே, என் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத தீமையான ஆலோசனைகளை கொடுக்குறாங்களே, அதனால் நாங்கள் நிம்மதியில் நிற்கிறோன்னு யாராவது அப்படி இருந்தாங்கன்னா அந்த தேவையில்லாத ஆலோசனை கொடுக்கிறவர்கள் சிறைப்பிடிக்கப்படட்டும். அந்த ஆலோசனைகள் சிறைப்பிடிக்கப்படட்டும். அது நீ செயல்படக்கூடாது. எந்த குடும்பத்திலும் எந்த தீமையினி வரக்கூடாது. உடைய பிள்ளைகளுடைய வியாபாரங்களிலே, தொழில்களிலே, கர்த்தருக்காய் செய்கிற ஊழியங்களிலே தீமையான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிற, செய்கிற யாருமே இருக்கக்கூடாது. அதெல்லாம் சிறைப்பிடிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சிறைப்பிடிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டி நன்றி. இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, திருமண நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்ட நிலையில் மரணத்தோடு ஆபத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் இப்போ விடுதலை ஆக்கிவீராக. ஆண்டவரை, இப்போது கமாண்டில் ஜெபக்குறிப்பில் அனுப்பியிருக்கிற, இன்னும் ஜீவார்த்தை கேட்டு ஜெபக்குறிப்பில் அனுப்ப போகிற அனைவருக்காக ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் அனுப்புகிற அத்தனை ஜெபக்குறிப்புக்கும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். உடைய பிள்ளைகளை சாட்சி எழுப்பும். நீர் அப்படி செய்கிறீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.